Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா, லவ்லி பேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன அழகிய பறவை, அதாவது அது பேர் அதுக்கு நிறைய பேர் அவங்க வச்சுருக்காங்க. அதாவது தவிட்டுக்குருவி நார்மலாக சொல்கிறது. அது பேர் இருக்கிற மாதிரி அதுக்கு வெண்தலை சிலம்பன், குந்துக்காளி, கரியில்லா கிளி, புழுனி அப்படின்னு பல்வேறு பன்றிக்குருவி அப்படின்னு நிறைய வகைகள் இருக்குது. இது பெரும்பாலும் அதாவது குருவி இதை விட கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கு சாம்பல் கலரில் இருக்கும். அது தத்தி தான் கொஞ்சம் போகும். அதாவது ரொம்ப உயரத்துக்கு பறக்காது. தத்தி கொஞ்சம் குதித்து நல்லா போய் பறந்து போகும். இது பெரும்பாலும் இது மனுஷங்க வாழ்கிற பகுதியில் அவங்களோட நெருங்கி வாழ விரும்பும். இது அதில் அந்த மாதிரி பறவையில் இதுவும் ஒன்று தான். இது ஆள் நடமாட்டத்தை பார்த்து பயப்படாமல் அந்த இடத்துல வந்து போகும். பிறகு இது மற்ற பறவை இனங்கள்லேருந்து சில விஷயங்கள் அது மாறுபட்டு இருக்கும். இது மொத்தமாகவே தான் பறந்து போகும். அதாவது ஒரு இது போனால் 2 பறவை அப்படி போகாது. 6-7 குருவிகள் சேர்ந்து மொத்தமாக பறந்து போகும். பெரும்பாலும் ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து கத்தி சவுண்டு கொடுக்கும். அப்புறம் இதோட முட்டைகள் இது முட்டை 3-4 முட்டை வரை இடும். அதோட கலர் ஒரு மாதிரி லைட்டாக பல்ப் கலர்லையும் இருக்கும், லைட்டாக ப்ளூ கலந்த கலர்லையும் இருக்கும். இது இது தனியாக கூடு கட்டி தான் முட்டை போடும். அதாவது காகம் காகம் மாதிரி, இப்போ குயில் மாதிரி காகத்தோட இதில் முட்டை போடுது இல்லையா குயில், அந்த மாதிரி கூடில் போடாமல் இது தனியாகவே கூடு கட்டி மரங்கள் மேலே நார்மலாக இருக்கிற மாதிரி மூங்கில் குச்சிகள் இதுகளை வச்சு கூடு கட்டி முட்டை போடும். இதோட ஒலி நல்ல சவுண்டு ரொம்ப இனிமையாக இருக்கும். இனிய ஒலின்னு தான் இது எழுப்பிட்டு கீச்சுன்னு ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து இங்கேயும் அங்கேயும் பறக்கும். சுறுசுறுப்பாக இருக்கும். 2 கால்லையும் தத்தி தான் அது எல்லா இடத்துலையும் தாவி பறந்து போகும். இப்போ ஒவ்வொரு நேரம் பார்த்திங்கன்னா குயிலோட முட்டையும் இதோட இதில் இருக்கும். சில நேரம் பார்த்தா அதாவது குயில்கள் இதோட கூண்டுலேயும் முட்டையிட்டுட்டு போகும். பெரும்பாலும் இதோட முட்டை பழுப்பு அல்லது சாம்பல் நிறத்தில் புள்ளிகளோடு இருக்கும். இது பார்க்குறதுக்கு பொரிச்ச பிறகு தான் தெரியும். முட்டை வித்தியாசம் அவ்வளோவா தெரியாது. பிறகு இதில் சிறப்பு என்னென்னா, இது முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரித்த உடனே அது பார்க்குறதுக்கு பார்த்தா குஞ்சு பொரித்து அதை வளர்க்குறது ஆண் பெண் 2 சேர்ந்து குஞ்சு பெருசாகிற வரையும் வளர்க்கும். அது வரையுமே இதுகளோட இது என்னென்னா அதோட இனங்கள், அதாவது இதுக்கு முந்தி பிறந்த பறவைகள், பக்கத்தில் இருக்கிற பறவைகள், எல்லா பறவைகளும் இதுக்கு சேர்ந்து மொத்தமாக உணவூட்டும். இந்த குஞ்சுகளுக்கு அம்மா அப்பா மட்டும் உணவூட்டாது. எல்லா
பறவைகளும் மொத்தமாக உணவு எடுத்துகிட்டு வந்து நல்லா ஊட்டி விடுங்க. அப்புறம் வந்து இது வால் வந்து இறக்கை வால்லாம் கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கும். அதனால தான் இதால் பறக்கிறதுக்கு கொஞ்சம் உயரமாக பறக்க முடியாது. அப்புறம் வந்து இது வந்து பல ஆண்டுகளுக்கு உயிர் வாழக்கூடியது. அதாவது பூமியில் பல ஆண்டுகள் உயிர் வாழக்கூடிய பறவை இது. இதை வந்து அதான் சிலம்பன், காட்டு சிலம்பன், வெண்தலை சிலம்பன், தவிட்டு சிலம்பன், மஞ்சள் கண் சிலம்பன் அப்படிலாம் இதை கூப்பிடுறாங்க. இது வந்து குதித்து போய் ஒரு சவுண்டு கொடுக்கும்போது பார்த்தோம்னா இது வந்து ஒரு இது பெண்ணோட காலில் இருக்கிற கொலுசு சத்தம் மாதிரி கேட்கும். இது எல்லா இடத்துலையும் பெரும்பாலும் நல்லா இருக்கும். ஆனால் அந்த குஞ்சுகளை மட்டும் ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம். சில நேரம் காக்கா குயிலோட இது இருக்குன்னொன்னே காக்கா வந்து அதோட குஞ்சு நினச்சி வந்து கொத்த வந்து ஆபத்து ஏற்படுத்தினா கூட மற்ற தவிட்டு சிலம்பன் குருவிகள் எல்லாம் சுற்றி இருந்துக்கிட்டே தான் இருக்குங்க. பாதுகாப்பாக ஒரு சவுண்டு கொடுக்குங்க. ஒவ்வொரு நேரம் அந்த மாதிரியும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரியும் நடக்கும். இது அப்புறம் ஒரு 20-22 நாள் கழித்து அது கொஞ்சம் பரவலாம் பெருசாக வந்த பிறகுமே பார்த்தா எந்நேரமும் அந்த குஞ்சியை கூட எல்லா பறவைகளும் அதில் ஜோடியாக இருக்கிறது இது 2 தான் இருக்கும். மற்றதுகள்லாம் என்ன சொல்கிறது, பெரியப்பா அம்மாக்க, சின்னப்பா அம்மாக்க, அந்த மாதிரி சித்தி பிள்ளை